நேரம் இன்ப ஜெப தியானமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உடைய வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். மரண பயங்கள் உங்களுடைய இதயத்தை நிரப்பாமல் தேவனுடைய வார்த்தைகளின் வல்லமையை ஆழமாக சிந்தித்து அதை அறிக்கை செய்யுங்கள். வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இன்று நாம் சிந்திக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் சொல்வதற்கெல்லாம் தலையசைத்து நாம் செய்யும் சிறு உதவிக்கெல்லாம் மிகுந்த நன்றி உணர்வை காட்டி நாம் உள்ளம் குளிரும் விதமாக பிறரிடம் நம்மை குறித்து நன்றாக பேசி நம்முடைய பிரியமறிந்து செயல்பட்டால் அவருக்காக உயிரையும் கொடுக்கக்கூட நாம் தயாராகிவிடுவோம். அவருக்காக நம்முடைய அன்பு எப்பொழுதும் மழை போல பொழியச் செய்யும். ஆனால் ஒரு உதவி பெறும் நிலையில் உள்ளார், நல்லதை அவர் பெற வேண்டிய அவசியத்தில் உள்ளார். ஆனால் அவர் தன் வழியிலே செயல்படுகிறார். நன்றி காட்டும் பண்பு அவ்விடத்தில் இல்லை. சில நேரம் நல்லதை பெற்றுவிட்டு தீமையாக சிந்திக்கிற, தீமையாய் பேசுகிற பழக்கமும் உண்டு. இப்படிப்பட்ட ஒருவருக்காக நாம் அன்பு காட்டுவது என்பது எளிதான விஷயம் அல்ல. இப்படிப்பட்ட தவறான மனநிலை உள்ள ஒருவருக்கு அன்பு காட்டுவது வீண் என்ற எண்ணமும் நமக்கு ஏற்பட முடியும். ஒரு நன்றி கூட சொல்லத் தெரியாத முரட்டு ஜென்மத்திற்கு எதற்கு நல்லது செய்யணும் என்ற சோர்வுகள் தான் இன்றைக்கு நமக்கு ஏற்படும். மனுமக்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அதுதான் ஏற்படும். ஆனால் அன்பு என்பது இன்னொருவர் எப்படி இருக்கிறார் என்பதை சார்ந்து செயல்படுவதல்ல, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சார்ந்து செயல்பட வேண்டியதே அது. இந்த சிந்தனையை நாம் மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பை பெறும் தேவையில் யார் உள்ளார் என்பதுதான் நம்முடைய கரிசனையாய் இருக்க வேண்டுமே ஒழிய அன்பு பெறுகின்ற தகுதி அவருக்கு உண்டா என்பது முக்கியமல்ல. தகுதி பார்த்து நேசிக்கவும் உதவி செய்யவும் நாம் விரும்பினால் அன்பு காட்டும் வாய்ப்பும் நன்மை செய்யும் சந்தர்ப்பமும் ஏற்படாமலே போய்விடும். இந்த வளர்ச்சியை தேவன் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறார். நம் சமுதாயத்தில் இதை காட்டுவோம். கடவுளுடைய எண்ணங்களை உடையவர்களாக, சிந்தை உடையவர்களாக மாறுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வதற்கு உதவி செய்வாராக. ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே.